ரஜினி சார்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருந்தாலுமே, ஒரு விஷயத்த நான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அவரோட பழைய பேட்டிகள் வந்து 80ஸ்ல வந்த பேட்டிகள பார்க்கும்போது புரிஞ்ச விஷயம். அது வந்து நம்ம சித்ரா லட்சுமணன் சாருடைய அந்த சேனல்ல வந்து நம்முடைய பி. வாசு சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார். ரஜினி சார் வந்து தனக்குன்னு ஒரு ரூம்ல பழைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு ரூம்ல சுத்தி எல்லா கண்ணாடிகளும் வச்சுட்டு, அந்த கண்ணாடிகள வந்து தன்னை பார்த்துக்கிட்டு, தன்னை பத்தி தானே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாராம். "நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளு அப்படியே ஆகணும்னு சொல்லி நினைச்சு வந்திருக்கிற. உன் மூஞ்சிக்கு இப்படிலாம் பெரிய ஆளா இருக்க." அப்படி இப்படின்னு சொல்லி, தன்னை பத்திய பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் தனக்கு தானே வந்து பேசிப்பாராம். பேசி அந்த ரியாக்ஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல உள்வாங்கிப்பாராம். அதாவது தன்னுடைய விமர்சகரா வந்து முதல்ல தான் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் வந்து நெறைய டைம் வந்து உணர்ந்திருக்கார். அத வந்து அந்த கண்ணாடிய பார்த்து புரிஞ்சுப்பாராம். அ இவரு வந்து ஷூட்டிங்ல சொல்லும்போது கூட, நம்ம ஸ்ரீதேவி அவர்களும், அதே மாதிரி வந்து நெறைய ஆர்டிஸ்ட் அவர பத்தி சொல்லும்போது, அந்த டைம்ல எல்லாம் நெறைய கண்ணாடிகள வந்து அவர் பார்த்துட்டே இருப்பாராம். தன்னை தானே பார்த்துட்டே இருப்பாராம். தனக்குள்ள இருக்கிற அந்த என்ன தேடுதல வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குள்ளேயே அ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அந்த மனநிலையிலேயே வந்து ரஜினி சார் நெறைய நேரம் இருப்பாராம். அது ஒரு நெறைய பண்பட்டு ஒரு விஷயத்த வந்து லைஃப்ல குடுத்துருக்கு. ரஜினி சார் ஒவ்வொரு வாட்டி மேடையில பேசும்போது, தன்னை தாழ்த்திக்கிட்டு மத்தவங்கள வந்து பாசிட்டிவா பேசுற அந்த தன்மை வந்து அங்கிருந்து தான் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, தனக்குள்ள இருக்கிற நிறை குறைகள தானே கண்டுபிடிக்கிற மனநிலையில எவன் இருக்கானோ, அவனுக்கு மத்த எல்லாத்துக்கிட்டயுமே நிறைய மட்டும் தான் பார்க்குற மனநிலை இருக்கும். புரியுதுங்களா? உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 விஷயத்தையுமே நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க நியூட்ரல் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லாத்துக்கிட்ட இருக்கிற எந்த விஷயத்த எடுத்துக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ, அதுதான் நீங்க எடுத்துப்பீங்க. உதாரணத்துக்கு, அ உங்க மனசுக்குள்ள நீங்க நியூட்ரல் ஆயிட்டீங்க. நல்லது, கெட்டது 2யுமே ஈக்குவலா பார்க்குற மனநிலைக்கு வந்துட்டீங்க. அப்புறம் மத்த மனிதர்கள்ட்ட வந்து நீங்க நெகட்டிவிட்டிய பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே. உங்களுக்கு வெறும் நெகட்டிவிட்டி மட்டும் தான் தெரியும். இந்த ப்ளூ சட்டை மாற மாதிரி. அப்போ வந்து இல்ல மத்த மனிதர்கள்ட்டருந்து நம்ம வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, ரஜினி சார் மாரி எல்லாத்துட்டயும் பாசிட்டிவ் மட்டும் தான் பேசுவாங்க. இதுவரைக்கும் ரஜினி சார் மேடையில பேசி யாராவது ஒருத்தவங்கள பத்தி நெகட்டிவா பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? நேரடியா ஒருத்தவங்கள வந்து பின் பாயிண்ட் பண்ணி, யாரையாவது நெகட்டிவா பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? அவர் பேசின பேச்ச வச்சுக்கிட்டு இவங்க நெகட்டிவா வந்து போர்ட்ரேட் பண்ணிப்பாங்களே தவிர, அவரு வந்து என்னைக்குமே பேச மாட்டார். யாரையுமே காயப்படுத்துகின்ற மனநிலைக்கு கொண்டு வர மாட்டார். ஏன்னா, அவ்வளவு காயங்கள உணர்ந்ததுனால தான் அவர் இந்த அளவுக்கு லைஃப்ல வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அடைஞ்சிருக்கார். ஒரு மனிதன் லைஃப்ல எவ்வளவு காயங்கள் படுறானோ, அந்த அளவுக்கு அவனோட லைஃப்ல மிக அற்புதமான மேஜிக்லாம் வந்து அந்த காலமே பிரஜம்பமே என்ன சொல்லுவோம்? பிரபஞ்சமே உருவாக்கி குடுக்கும். நல்ல வார்த்தைல. நீங்க எத நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ, நீங்க என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, அதுவா தான் மாறுவீங்க. அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்மளுடைய விவேகானந்தர் அவர்களுடைய ஒரு அற்புதமான தத்துவம் அது. அது நம்ம நெறைய பேர் வந்து நம்மளோட லைஃப்ல முன்னுதாரணமா இருப்பாங்க. அப்துல் கலாம் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்களா இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த தலைவரா இருக்கலாம், எந்த துறை சேர்ந்தவங்கள வேணா இருக்கலாம். அவங்க லைஃப்ல ஒரு ஐடியாவ எடுத்திருப்பாங்க. அந்த ஐடியாவே ஒட்டுமொத்த வாழ்க்கையா மாத்திருவாங்க. அத நம்ம சித்தார்த் அபிமன்யு சொன்னா தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம விவேகானந்தர் முதல்ல சொன்னார்ல, அத படிச்சீங்கனாலே நீங்க உணர்ந்துரலாம். ஸோ, ரஜினி சார் தன் லைஃப்ல ஒரு ஐடியாவ வந்து எடுத்திருக்காரு. ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா. அந்த ஐடியாவையே வாழ்க்கையா மாத்திட்டாரு. வாழ்க்கையா மாத்தின பிறகு, அதுல எவ்வளவுதான் நிறை குறைகள் வந்திருந்தாலும், ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும், அது எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்ளுகின்ற மனச வந்து அவர் வச்சிருந்திருக்காரு. அதுதான் என் லைஃப்ல பல இடங்கள்ல வந்து நெறைய இடங்கள்ல வந்து நான் உடைஞ்சு போய் நிக்கிற சமயத்துல எனக்கு மிகப்பெரிய உத்வேக சக்தியா இருந்துச்சு. ரஜினி சார் கண்ணாடி பார்க்குறாரு அப்படின்னு அந்த இன்டர்வியூல படிச்ச பிறகு, நானும் ஒரு டைம் உட்காந்து நம்மள பார்த்தே வந்து கண்ணாடிய பார்த்து பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணது தான், யூடியூப் சேனல் மொதல்ல நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது, எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. நான் வந்து ஒரு 300, 350 வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் போட்டிருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு அப்ப தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஃபோன எடுத்துட்டு செல்ஃபி கேமரா வச்சுருவோம். செல்ஃபி கேமரா வச்சுட்டு, நம்மளோட மூஞ்ச நம்மளே பார்க்குறோம். அப்ப என்ன நெனச்சுப்போம், ஒரு 3வது மனுஷனா நம்மள நெனச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். நம்ம தான் நமக்கு ஒரு ஆடியன்ஸு. அந்த ஆடியன்ஸ நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு பார்த்துக்கிட்டே நான் பேசின விஷயங்கள் தான் இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த கேமரால பார்த்து பேசும்போது கூட என்னோட முகத்த பார்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன ஒரு ஆடியன்ஸா பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு தன்மை வந்து தான் ரஜினி சார்ட்டருந்து நான் கத்துக்கிட்டது. நான் 12வது படிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 16, 17 வயசு வரைக்குமே அதிகமா யார்ட்டயுமே பேசினதே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோ எடுத்து பேசினதே கிடையாது. ஒரு டாபிக் எடுத்தா என்னால வந்து முழுமையாக ஃபுல்லா பேச முடியாது. ப்ரிப்பேர் பண்ணணும். 2 நாள், 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் பேச முடியும். ஆனா, இப்போ என்னுடைய பாசிட்டிவான விஷயங்கள நான் உணர்ந்த பிறகு, அப்போ பாசிட்டிவான, நெகட்டிவான விஷயங்கள உணர்ந்த பிறகு, அப்போ என்ன தோணுச்சுன்னா, எத குடுத்தாலும் நம்ம பேசிறலாம். இப்ப தவறு நான் பண்றேன்னு வைங்களேன், இப்ப பேசும்போது சில இடத்துல வந்து தடுமாறுதுல்ல. அந்த தடுமாறுறது தவறு தானே. ஆனா அந்த தவற வந்து ஏத்துக்கிட்டா, அது ஒரு பெரிய விஷயமா நெனச்சுட்டு, ஐயோ! நம்ம பேசுனது தப்பா போச்சு அப்படின்னு நான் நிறுத்திட்டேன்னா, டாபிக் அப்படியே நின்னு போயிருமா? இல்ல பரவால்ல.
அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்கள் வந்து அந்த ஒரு அரை செகண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா கருத மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பொழுதுமே ஏதோ ஒரு வீடியோ எடுத்து பேசணும்னா ரெக்கார்ட் பண்ணுற பட்டன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம மனசுக்கு படுறத உண்மையாக பேசிட்டு போயிடணும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் இந்த தன்மையை கொண்டு வந்து எனக்கு சேர்த்ததே ரஜினி சார் தான். இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தது இந்த ரஜினி சார் தான். இந்த ரஜினிகாந்தின் இந்த கண்ணாடி தியரி இருக்குல்ல, கண்ணாடி கதை இருக்குல்ல, இது வந்து என்னோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சு. நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே திரும்பி பாருங்க. உங்க லைஃப்ல மிக அற்புதமான பல பக்கங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்றவன் என்ன நினைக்கிறான்னு தயவு செஞ்சு அதுல வந்து உடையாதீங்க. யாருமே மற்றவங்க வந்து அதாவது நான் மற்றவங்க கொடுக்குற அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அது உங்களை பாதிக்கக்கூடாது. மற்றவங்க கொடுக்குற நெகட்டிவிட்டி உங்களை பாதிக்கவே கூடாது. அது என்ன பண்ணணும்னா அதை காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த ரஜினி சார் சொன்ன அந்த செவுட்டு தவளை கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ எதுவும் ஜெயிக்க முடியாது, நீ எல்லாம் என்ன பண்ண போற, நம்ம பரம்பரையில் எவன் இந்த வேலையை செஞ்சிருக்கான், இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் செய்ய போறதில்ல. நீங்க ஒரு வேலையை ஒரு வேலையை உண்மையா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு தடுக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் உள்ள வரானுங்களேன், அவன் அந்த வேலையை செஞ்சவனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவன் வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான். இப்போ வந்து நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து நீ எல்லாம் டைரக்டர் ஆக மாட்டேன்னு சொல்றவங்களாம் எல்லாருமே டைரக்டரா? அவன் அந்த வேலையை ட்ரை பண்ணி பார்த்துருக்கானா? இல்லை இல்லை. அப்புறம் அவனுடைய கருத்தை கேட்கணும். ஏதோ ஒரு டைரக்டர் நம்மள அந்த வார்த்தை சொல்றாருன்னு வைங்களேன், இல்லைப்பா டைரக்ஷனா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, நீ இதெல்லாம் ட்ரை பண்ணாத, ஊருக்கு போயிருன்னு சொன்னீங்கன்னா அப்பயே நம்ம கேட்கக்கூடாது. அந்த டைரக்டர் ஆயிருக்காருல, அவரு நம்மள மாதிரி தானே ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்பாரு, அவரால் ஆக முடியுது இல்லை, அவர் பெரிய டைரக்டர் இருக்கலாம், நம்ம சின்ன டைரக்டர் ஆகிட்டு போவோம். அவர் 100 படிக்கட்டு தாண்டி போட்டோம், நம்ம ஒரு படிக்கட்டு தாண்டி போவோம். இந்த எல்லா தன்மைகளுமே இந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு வந்து புரிய வச்சது என்னுடைய தந்தைக்கு பிறகு என்னோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய அளவு வந்து புரிய வச்சது ரஜினி சாருடைய வார்த்தைகள் தான். அவர் சினிமாவில் பேசின வார்த்தைகள், அவர் ஸ்டேஜில் பேசின வார்த்தைகள், இது ரெண்டுமே நான் வந்து மிக முக்கியமாக ரொம்ப அழுத்தமாக மனசுக்கு நெருக்கமாக பார்த்துருக்கேன். எனக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதனை விட சிவாஜி ராவை ரசிக்கிற ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாரை நேரில் பார்த்தேன்னா முதல்ல கேட்கறது அவர்கிட்ட அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஸ்டார்கிட்ட பேசுறதை விட அந்த சிவாஜி ராவுக்கிட்ட நான் வந்து ரொம்ப ஆழமாக மனசுக்கு நெருங்கி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆவல். காலம் அதுக்கான ஒரு கருணை எனக்கு கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். அது அவர் நேரில் பார்த்தா பேச்சு வருமானத்தில், பட் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறேன் அந்த நாளுக்காக. அவ்வளவு அற்புதமான விஷயங்களை தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட கடத்தியிருக்காரு, அவருடைய வாழ்க்கை மூலமாக கடத்தியிருக்காரு. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் சரிங்க, அவங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல தலைவனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு நெகட்டிவான உங்களுக்கு விஷயம் கிடைக்குன்னா நீங்கள் ஒரு நல்ல தலைவனை ஃபாலோ பண்ணல. தயவு செஞ்சு எல்லா மனிதனுக்குள்ளேயுமே பாசிட்டிவிட்டி இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி தேடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவிட்டியை இன்னும் அதிகமாக தேடுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.